மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியால கோயம்புத்தூர்ல ஒரு கல்ச்சுரல் ப்ரோகிராம் நடக்குது. ஜப்பான் ரிலேட்டடான ஒரு கல்ச்சுரல் ப்ரோகிராம். ஸ்ட்ரெய்ட்டா சொல்லணும்னா ஜாப்பனீஸ் கல்ச்சுரல் ப்ரோகிராம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இணைந்திருக்கிறார் ஐடோக்கியோ அகாடமி திரு குமார் பழனிசாமி அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வணக்கம் சிவா நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்மள நெறைய ஜப்பானிய மொழி படிச்சுக்கிட்டு, ஜப்பானுக்கு ஒரு என்ன சொல்றது? ஜப்பான் வேலை பார்க்கணும் அப்படின்னு நெறைய பேர் காத்துட்டு இருக்கிறவங்க நெறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ இந்த ஒரு ப்ரோகிராம் நீங்க சொல்லியிருக்கீங்க இல்லைங்களா? ஸோ அது மூலியமா அவங்களுக்கு என்ன ஒரு பயன் இருக்கும் அப்படின்றத பத்தி நீங்க கொஞ்சம் தெளிவா சொன்னீங்க அப்படின்னா நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். கண்டிப்பாங்க. ஸோ அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி மூலியமா நாங்க ஒரே ஒரு விஷயத்த சொல்லிக்க ஆசைப்படுறோம். ஸோ கோயம்புத்தூர்ல வர்ற சனிக்கிழமை, அதாவது ஆகஸ்ட் 3ஆம் தேதி சனிக்கிழமை காலைல 10 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட் ரோட்ல காலப்பட்டி ரோட்ல இருக்கிற காலேஜ்ல சென்னையில் இருக்கக்கூடிய கான்சுலேட் ஜெனரல் ஆஃப் ஜப்பானோட சப்போர்ட்ல ஐடோக்கியோ அகாடமி அண்ட் இந்தோ பாக்ஸ் அப்படிங்கிற ரெண்டு ஆர்கனைசேஷன்ஸ் இதை நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் டைமாக கோயம்புத்தூரில் ஃபர்ஸ்ட் டைமாக அந்த ஈவெண்ட் நடத்துகிறோம். இது யாருக்கானதுன்னா ஒரு கலாச்சார பரிமாற்ற திருவிழா, கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் தான். ஜப்பான்லேருந்து சில கம்பெனிஸ்லாம் வராங்க, ஸ்டால் போடுறாங்க. ஜாப்பனீஸ் பீப்புள்னு ஒரு 40 பேர் பக்கம் வராங்க இந்த ஈவெண்ட்டுக்கு. நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஜப்பானில் எப்படி வேலைவாய்ப்பை எடுத்துக்கிறதுங்கிறத ப்ரெசன்டேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஒரு பேனல் டிஸ்கஷன்ஸ் நடக்க போகுது. இந்தியாவிலேயே கம்பெனி ஜாப்பனீஸ் இந்தியாவில் நடத்திட்டு இருக்கக்கூடிய ஜாப்பனீஸ் கம்பெனிஸ் லைக் ஹீரோடெக் இந்தியா பிரைவேட் லிமிடெட், மோரிசெக்கி, மொசைக் பிரைவேட் லிமிடெட், மிட்சுய் அண்ட் கோ, இந்த மாதிரியான கம்பெனிஸில் இருக்கக்கூடிய ஜப்பானிய மக்கள் தான் அந்த பேனல் டிஸ்கஷனை பண்ண போகிறாங்க. அதே மாதிரி ஒர்க் இன் ஜப்பான் ஜாப்பனீஸ் கார்பரேட் கல்ச்சரை பற்றி மொசைக் இந்தியா பிரைவேட் லிமிடெடோட ஹிரோயிக்கி இசிதா-san பேசுகிறாரு. அப்புறம் மை ட்ரீம் டு ஒர்க் ஃபார் நித்தெந்தோன்னு சொல்லிட்டு அந்த இதில் சஸ்டிகன் சொல்லிட்டு சுகுணா பிப் ஸ்கூல்லேருந்து பேசுகிறாங்க. ஹவு டு செட் கரியர் இன் ஜப்பானை பற்றி ஐடோக்கியோ அகாடமியோட ஒன் ஆஃப் த ஃபவுண்டர் ராஜேஷ்குமார் அவரும் பேசுகிறாரு. அது இல்லாமல் ஜப்பானிய கலை நிகழ்ச்சிகள்லாம் நிறைய நடக்க போகுது. டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, மியூசிக் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, கராஓகே கான்டெஸ்ட் இருக்குது, அனிமே கான்டெஸ்ட் இருக்குது. அதே மாதிரி ஒரிகாமி சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு பூத்தும் இருக்க போகுது, காஸ்பிளே கான்டெஸ்ட் இருக்குது, மியூசிக்கல் பர்ஃபார்மன்ஸு, கோரஸாகவும் சிங்கிளாக பாடுறவங்களும் இருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு கலாச்சார பரிமாற்ற திருவிழா. இதில் ஜப்பானிய மொழியை படிச்சுட்டு இருக்கிற மக்களும் இல்லை ஜப்பானுக்கு வேலைக்கு போகணும்னு நினச்சிட்டு இருக்கிற மக்களும் இந்த ஈவெண்ட்டுக்கு அவங்க விசிட் பண்ணாங்கன்னா இத்தனை கம்பெனிஸ் ஸ்டாலும் போடுறாங்க. இப்போ கான்சுல் ஜெனரல் ஆஃபீஸ் அவங்க ஒரு ஸ்டால் வைக்கிறாங்க, ஜெட்ரோ, ஜேஎன்டிஓ, ஜேசிசிசிஐசி, அப்புறம் கேசிசிஎஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட், ஸ்ரீ சங்கரா ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் ஸ்கூல், மோரிசெக்கி இந்தியா பிரைவேட் லிமிடெட், யூனிட்டாஸ் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் ஸ்கூல், ஜப்பான்லேருந்து அவங்களும் ஸ்டால் போடுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஜென் குரூப்போட ஐடோக்கியோ அகாடமி அண்ட் நெக்ஸ்ட்வேர் டெக்னாலஜிஸ், இதெல்லாம் இவங்களும் ஸ்டால் போடுறோம். அண்ட் மேக்ப்ரோ அண்ட் டர்னான்னு சொல்லிட்டு ஒரு மெக்கானிக்கல் டிசைன் பேஸ்டு கம்பெனிஸ், மொசைக் இந்தியா பிரைவேட் லிமிடெட், இந்தோ பாக்ஸ், பிக்யூசி, ஹீரோடெக் இந்தியா, அப்புறம் பிவிஆர் ஐநாக்ஸ் அண்ட் நருத்தோ.சிபின்னு சொல்லிட்டு ஒரு ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட் இருக்குது, அவங்களும் ஸ்டால் போடுறாங்க. ஒரு 15 ஸ்டால்ஸ் இருக்குது, ஆக்டிவிட்டீஸ் நிறையா இருக்குது. காலைல 10 to 7 மக்கள் அவங்க ஒரு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸையும் நிறைய கான்டாக்ட்ஸையும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு அந்த நிகழ்ச்சி இருக்கும். சிவாசன், ஜப்பானிய மொழி படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜப்பானுக்குள்ள வரணும். ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கல்ச்சரல் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் மூலியமா அவங்களுக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் ஒரு வாய்ப்புகள் கிடைச்சு இப்போ நிறைய பேர் ஃப்ரெஷரா இருக்காங்க. ஜப்பானிய மொழி படிச்சா அவங்களுக்கு என்ன பொட்டன்ஷியல் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த விதத்துல அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நல்வாய்ப்பா இருக்கும் இந்த ஒரு கல்ச்சரல் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றத நான் பார்க்குறேன். ஸோ அது மட்டும் இல்லாம அதெல்லாம் தவிர்த்து ஒரு ஜப்பானோட கல்ச்சர் என்னென்ன மாதிரியான கல்ச்சர் இருக்கு அப்படின்றத நானும் நிறைய விஷயங்கள்ல சொல்லிட்டு இருக்கேன் சின்ன சின்ன காணொளிகள்ல. ஸோ அதை அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒரு வாய்ப்பு அமையும் அப்படின்னு நான் கண்டிப்பா எதிர்பார்க்கிறேன். ஸோ அனைவரும் வரணும். முடிஞ்ச வரைக்கும், ஏன்னா சனிக்கிழமை ஆடி 18 உள்ளூர் விடுமுறை வேற இந்த பக்கம்லாம். அதனால மக்கள் கொஞ்சம் சிரமம் பார்க்காம இந்த நாளை அட்லீஸ்ட் நீங்க ஒரு 2-3 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனா இருக்கும். ரொம்ப நன்றிங்க சிவாசன், இந்த காணொலி மூலயமா எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துறதுல. ரொம்ப நன்றிங்க. இது மூலியமா இந்த ஒரு கல்ச்சரல் எக்ஸ்சேஞ்ச் மூலியமா நிறைய பேருக்கு ஜப்பானோட கல்ச்சர் என்னென்ன மாதிரி வேலை வாய்ப்புகள் இந்தியாலேயே கிடைக்கும் மொழி படிச்சுக்கிட்டா
மொழி படிச்சு மொழியோட பொட்டன்ஷியல் என்ன ஜப்பான்ல. ஏன்னா ஜப்பான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிக்ளைனிங் பாப்புலேஷனா இருந்துகிட்டே இருக்கு கண்டினியூஸா. இடத்துல நம்மளுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் கிடைக்குது அப்படின்ற பட்சத்துல அதை வந்து நம்ம மற்ற நாடுகள் பயன்படுத்திக்கிறத விட நம்ம நாடு வந்து எந்த அளவுக்கு நல்லா பயன்படுத்திக்க முடியும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் உதவிகரமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. கண்டிப்பாங்க சார். தேங்க்யூ. ரொம்ப நன்றிங்க. நன்றி.